இலங்கையோட சாலைகள்ல இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, சட்டவிரோதமான வாகன நம்பர் பிளேட்ஸ் பத்தி தான். உங்க வண்டியோட நம்பர் பிளேட் சட்டப்படி சரியா இருக்கா? இப்போ பலரும் இதை யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதிகாரிகள் நடவடிக்கையில இறங்கிட்டாங்க. விதிமுறைகளை மீறி இஷ்டத்துக்கு நம்பர் பிளேட் வச்சிருக்க வண்டிகளை போலீஸ் இப்போ தீவிரமா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சட்டப்படி ஒரு நம்பர் பிளேட் எப்படி இருக்கணும்? வாங்க அதை தெளிவா பார்க்கலாம். சட்டப்படி நம்பர் பிளேட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கலர், கருப்பு ஆங்கில எழுத்துக்கள்னு சில விதிமுறைகள் இருக்கு. ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். வண்டியோட முன்பக்கம் வெள்ளை போடும், பின்பக்கம் மஞ்ச போடும் இருக்கணும். இந்த ஃபார்மட்டை விட்டு மாத்தி வேற கலர்லயோ டிசைன்லயோ இருந்தா அது சட்டப்படி தப்பு. சரி, திடீர்னு ஏன் இப்போ இந்த பிரச்சனை இவ்ளோ அதிகமாச்சு? புது வண்டிக்கு நம்பர் பிளேட் வர லேட் ஆகுறதும் சிலர் வேணுனே மாத்துறதும் தான் முக்கியமான காரணங்கள். இது வெறும் ஸ்டைலுக்கான விஷயம் இல்ல, இது பொது பாதுகாப்புக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குது. இந்த மாதிரி நம்பர் பிளேட்டால குற்றவாளிகள் ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் அதிகாரிகள் இந்த பிரச்சனையே ஒரு பெரிய சமூக அச்சுறுத்தல்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்ட போலீஸ் இப்போ அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. விதிமுறைகளை மீறின வண்டிகளை ஸ்பாட்லயே புடிச்சு மோட்டார் வாகன சட்டப்படி கேஸ் போடுறாங்க. ஒருவேளை நீங்க புது வண்டி வாங்கி ஒரிஜினல் நம்பர் பிளேட்டுக்காக வெயிட் பண்றீங்களா? உங்களுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. நீங்க தற்காலிகமா ஒரு நம்பர் பிளேட் செஞ்சு மாட்டிக்கலாம். ஆனா அதுவும் சட்டப்படி சரியா இருக்கணும். மொத்தத்துல சட்டத்தை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. இந்த அதிரடி நடவடிக்கை உண்மையிலேயே இந்த பிரச்சனையை சரி செய்யுமா? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.